தமிழ்நாடு வந்து எஸ்சியை பொறுத்தளவுக்கு ஷெட்யூல் ஆஃப் கேஸ்ட்ல பதிவு செய்யப்பட்டதுல 10வது இடத்துல இருக்குது. எஸ்டியை பொறுத்தளவுக்கு மலையாளி மக்களை பொறுத்தளவுக்கு 15வது இடத்துல தான் இருக்குது. ஆக எங்களுடைய ஆட்சியில கட்டுப்படுத்தி இருக்கிறோம். ஏதோ சொன்னார் எல்லா வழக்குகளும் வழக்கெல்லாம் பதிவு செய்யப்படவில்லை. கடந்த ஆட்சி காலத்துல அப்ப இருந்த ஒரு ராமநாதபுரம் அமைச்சரே ஒரு தாசில்தாரை அவர் பட்டியலினத்தை சேர்ந்தவரை அவரை உள்ள கண்ணியம் இல்லாமல் பேசி அவர் கன்னத்துல அரைஞ்சு வழக்கெல்லாம் பதிவு செய்யப்படவில்லை. கிராமத்துல ஒரு பழமொழி உண்டு, வாய் புளித்ததோ மாங்காய் புளித்ததோ அப்படி அடிச்சு விட்டு போயிடுவார். இங்கேயுமே வழக்குகள் பெரும்பாலான வழக்குகள் பதிவு செய்யப்படவில்லை. வழக்குகள் மூடி மறைக்கப்பட்டுச்சு. வழக்குகள்லாம் சப்ரஸ் பண்ணப்பட்டுச்சு. இல்ல காலை உட்காருங்க. காலையிலே ஒரு மான் உறுப்பினர் நான் என்ன பேச விடுங்க, உட்காருங்க. நோ ஐ அம் நாட் அலோவிங் யூ டு ஸ்பீக். உட்காருங்க, நான் சொல்லி முடிச்சிடுறேன். உறுப்பினர் ஏ வேலு அவர்கள், மாண்புமிகு பேரவைத் தலைவர், நேற்றைய தினம் இந்த மாமன்றத்திலே கடந்த 5 ஆண்டுகளாக நாட்டிலேயே தலித்துகளுக்கு எதிராக அதிக கொடுமைகள் நடந்த மாநிலம் தமிழ்நாடு தான் என தமிழ்நாடுடைய சட்டமன்றத்திலே நேற்று மாண்புமிகு நம்முடைய பொதுப்பணித்துறை அமைச்சர் அவர்கள் ஒரு கருத்தை இங்கே பதிவு செய்திருக்கிறார்கள். நேஷனல் கிரைம் ரெக்கார்ட் பியூரோ, மினிஸ்ட்ரி ஆஃப் த ஹோம் அஃபேர்ஸ், இதுதான் இந்தியாவிலேயே எந்தெந்த மாநிலத்திலிருந்து சொல்ற ஒரு ஆதாரம். காலை உங்களுடைய அறையிலே காட்டியிருக்கிறேன். ஆக அவர் சொன்னது முற்றிலும் புறம்பானது, தவறானது. உண்மையான தரவு என்னன்னு சொன்னீங்கன்னாக்கா, உத்தரப்பிரதேசம் இதுல முதலிடத்தில் இருக்கிறது, ராஜஸ்தான் 2வது இடத்துல இருக்குது, மத்திய பிரதேசம் 3வது இடத்துல இருக்குது, பீகார் 4வது இடத்துல இருக்குது, மகாராஷ்டிரா 5வது இடத்துல இருக்குது. உதாரணம் சொல்லணும்னா, உத்தரப்பிரதேசத்துல 5 ஆண்டுகளில் 71,000 வழக்குகள் பதிவாயிருக்கு, அதனால முதலிடத்துல அது இருக்குது. ஆனால் தமிழ்நாட்டை பொறுத்த அளவுக்கு இந்த 5 ஆண்டுகள்ல 8,110 வழக்குகள் தான் பதிவாயிருக்கிறது. அதனால அதனுடைய ரெக்கார்டில் என்ன இருக்குன்னு கேட்டினா, தமிழ்நாடு எஸ்சியை பொறுத்தளவுக்கு ஷெட்யூல் ஆஃப் கேஸ்ட்ல பதிவு செய்யப்பட்டதுல 10வது இடத்துல இருக்குது. எஸ்டியை பொறுத்தளவுக்கு மலையாளி மக்களை பொறுத்தளவுக்கு 15வது இடத்துல தான் இருக்குது. ஆக எங்களுடைய ஆட்சியில கட்டுப்படுத்தி இருக்கிறோம். வழக்கு பதிவு செய்து அந்த அளவுக்கு லாண்டாடு நல்லா இருந்தால்தான் ஒன்றிய அரசாங்கத்துடைய இதில் இது இருக்குது. ஏற்கனவே இப்படி ஒரு பதவி இருக்கிறார். கிராமத்தில் ஒரு பழமொழி உண்டு, வாய் புளித்ததோ மாங்காய் புளித்ததோ அப்படி அடிச்சு விட்டு போயிடுவார். ஒரு தவறான செய்தி. சட்டத்துறை அமைச்சர், மாண்புமிகு பேரவைத் தலைவர் நேற்று அவர் அவருடைய டேட்டாவை கொடுத்து முடிச்சிட்டார். ஏதோ சொன்னார் எல்லா வழக்குகளும் வழக்கெல்லாம் பதிவு செய்யப்படவில்லை. கடந்த ஆட்சி காலத்துல அப்ப இருந்த ஒரு ராமநாதபுரம் அமைச்சரே ஒரு தாசில்தாரை அவர் பட்டியலினத்தை சேர்ந்தவரை அவரை உள்ள கண்ணியம் இல்லாமல் பேசி அவர் கன்னத்துல அரைஞ்சு வழக்கெல்லாம் பதிவு செய்யப்படவில்லை. எங்கேயுமே வழக்குகள் பெரும்பாலான வழக்குகள் பதிவு செய்யப்படவில்லை. வழக்குகள் மூடி மறைக்கப்பட்டுச்சு. வழக்குகள்லாம் சப்ரஸ் பண்ணப்பட்டுச்சு. அதை குறித்து நாங்கெல்லாம் பயங்கரமா அப்ப போராட்டத்துக்கும் எல்லாத்துக்கும் அறிவிச்ச பிறகும் இலாக்கா தான் மாற்றப்பட்டது. ஒரு அமைச்சர் மீது ஒரு பட்டியலினத்தை சேர்ந்த ஒரு தாசில்தார் புகார் கொடுத்தும் இலாக்கா தான் மாற்றப்பட்டுச்சே தவிர்த்து அவர் மீது வழக்கு எல்லாம் பதிவு செய்யப்படவில்லை. எல்லா வழக்குகளும் பதிவு செய்திருந்தால் அப்போதே முதன்மை இடத்துக்கு வந்திருக்கும். முடிந்த விஷயங்களை எப்போதும் பேசி பேசி இது மாதிரியான தேவையில்லாத விவாதங்களை கொண்டு வர வேண்டாம். உறுப்பினர் ஏவா வேலு அவர்கள் உட்காருங்க. காலையில அந்த ஆதாரங்களை என்னை காட்டி நான் தான் சொல்றேனுங்க. உட்காருங்க. இல்ல இருங்க, உட்காருங்க. இல்ல நான் சொல்லி முடிக்கலையே. காலை இருங்க. இல்ல இங்க வாங்க. காலை பாருங்க. காலை இல்ல காலையிலே இல்ல நான் சொல்லிடுறேன். உட்காரு போதும் போதும். இல்ல காலை உட்காருங்க. காலையிலே ஒரு மான் உறுப்பினர் நான் என்ன பேச விடுங்க, உட்காருங்க. நோ ஐ அம் நாட் அலோவிங் யூ டு ஸ்பீக். உட்காருங்க, நான் சொல்லி முடிச்சிடுறேன். உட்காருங்கன்னா உட்காரணும். உட்காருங்க. மான் உறுப்பினர் ஏவா வேலு அவர்கள் காலை இந்த ஆதாரத்தை என்ற காட்டினார். ஏற்புடைய ஆதாரமாக இருந்ததால் காட்டுங்கள் என்று சொல்லிவிட்டேன். நேற்று மாண்புமிகு பொதுப்பணித்துறை அமைச்சர்கள் சொன்னிய ஆதாரத்தை ஒட்டி உங்கள் ஆதாரத்தை காட்டி இருக்கின்றீர்கள். அது அவை குறிப்பில் இருக்கும். அது தண்டி வேறு விவாதங்கள் வேண்டாம்.